குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுரக்காய் சென்னாக்குன்னி கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு சின்ன தக்காளியை சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சுரக்காவை சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடுங்க. ஏன்னா சுரக்காவிலே தண்ணி விடுன்றதுனால நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இது வேக விடலாம். சுரக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. சென்னாக்குண்ணியை 6-7 வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா சென்னாக்குண்ணியில் நிறைய மண் இருக்குன்றதுனால ஒரு 6-7 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். சுரக்காய் சென்னாக்குன்னி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதத்தை கூட தொட்டு சாப்பிடும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான சுரக்காய் சென்னாக்குன்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.